ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நான் சமைக்க போறேன் பார்த்தீங்கன்னா தந்தூரிங்க. பசங்க ரொம்ப நாளாக தந்தூரி கேட்டே இருக்கிறாங்க. இந்த சண்டே கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போயிட்டு காலையிலே ஒரு கோழி அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அது தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தயிர், மிளகாத்தூள், தனியாத்தூள், சாட் மசாலா, சால்ட்டு, மஞ்சாத்தூள், கொஞ்சம் கலரு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனுங்க, அப்புறமா எண்ணெய். இப்போ கோழி நல்லா கட் பண்ணிக்கலாம், ஏன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கணும்ல. அதனால் இந்த மாதிரி கீத்து கட் பண்ணிக்கணும். கேட்டு பாப்பா தான் தந்தூரி செஞ்சே ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி இன்றைக்கி சாதிச்சிட்டா. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கோழி தாங்க சின்னது, ஃபேமிலி பெருசு. இது வெந்த ஒன்று எத்தனை பேர் இதில் போடுவாங்கன்னு தெரில எனக்கு உனக்குன்ட்டு. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும். இப்போ மசாலா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், சாட் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கலரு, அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு, எலுமிச்சை சாறு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் கலக்கணும் மசாலா. மசாலா நல்லா கலக்கியாச்சு. இப்போ மசாலா கோயில் நல்லா பூசி விட்டுடணும். மசாலா சிக்கன் நல்லா பூசியாச்சு. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா கறியில் இறங்கும். இந்த 2 கால் சேர்த்து நல்லா கட்டிடலாம். 2 hours later. ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துட்டேன். சில்னஸ் எல்லாம் போயிடுச்சு. சில்லுன்னு எடுத்தோன்னே சமைக்கக்கூடாது. சமைச்சோம்னா சில்லுன்னு இருக்கும், சூடாக இருக்கும், கெட்டு போயிடும் கறி வந்து. அதனால் வந்து வீட்டில் ஓவன் இல்லை. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றிட்டே இருக்கும். அது மாதிரி வீட்டில் செய்ய முடியாது. வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் நம்ம கேக்கெலாம் செய்வோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு இப்போ கறியை எடுத்து உள்ளே வச்சுடுங்க. குக்கரில் ரப்பர் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது, மூடிடலாம். தீ ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க, அதிகமாக வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. 1/2 hour ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்க, கறி நல்லா வெந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் 2 கரண்டி வச்சு கோழி அப்படியே எடுத்து சப்பாத்தி செய்கிற கம்பியில் வச்சுட்டுங்க. இப்போ சுட போகிறேன் கேஸ்லேயே. பசங்களுக்கு குழந்தை சார். இப்போ திருப்பி நல்லா சுட்டுக்கலாம். அப்பப்போ லைட்டாக மேலே எண்ணெய் போட்டே இருக்கணுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு சுட்டுருக்குங்க. இந்த மாதிரி கோழி நல்லா திருப்பி சொன்னோம். பாருங்க, தந்தூரி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான். கறி நல்லா வெந்துருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பாப்பா என்ன செஞ்சோம்? என்ன சுபா பக்கத்தில் உட்காந்து எது பண்ணீங்கிற? எப்படி பாருதா? இந்த சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட கோழி தீக்கும்போது நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.
உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பாய். கறியில வந்து ஆமா சூப்பரா இருக்கு.